Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 1 Application of Matrices and Determinants Exercise 1.5ல 4th sum பார்க்கலாம். 4th sum என்ன சொல்லிருக்காங்கன்னா, a boy ஒரு பையன் வந்துட்டு walking along the path ஒரு வழியா நடந்து போறாங்க. அது வழி வந்துட்டு y equal to ax square plus bx plus c. இப்போ இது ஒரு equationல கொடுத்திருக்காங்க. இது equationனாலே அந்த வழி வந்துட்டு ஒரு curve y equal to ax square plus bx plus c. அப்போ அந்த வழி வந்துட்டு ஒரு curve. இந்த வழியா அவங்க நடந்து போறாங்க. சோ நடந்து போகும்போது 3 points இந்த லைன்ல வந்து touch ஆகுது through the points. first point minus 6, 8, second point minus 2, minus 12, third point 3, 8. இந்த மூணு பாயிண்ட்டுமே அவன் நடந்து போற அந்த வழியிலே வந்துட்டு அவனுக்கு டச் ஆகுது. அவனோட ஃப்ரெண்ட் வந்துட்டு he want to meet his friend. அவனோட ஃப்ரெண்டை மீட் பண்ணணும். பாயிண்ட் வந்து 7.60. 7.60ல அவங்க ஃப்ரெண்டை வந்துட்டு மீட் பண்ணுவாங்களா. அந்த ஃப்ரெண்ட் வந்து இவங்க போற இந்த கர்வ் பாதையிலே அவங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்களா, அவங்க ஃப்ரெண்ட வந்து மீட் பண்ண முடியுமா அப்படிங்கறது தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற given equation ரைட் பண்ணலாம். y equal to ax square plus bx plus c. இது வந்துட்டு ஒரு equation. அந்த கர்வ்ல வந்து இந்த மூணு பாயிண்ட் டச் ஆயிருக்கு. அவங்க போற அந்த பையன் வந்துட்டு பாஸ் த்ரூ த பாயிண்ட். அந்த நடந்து போற வழியிலேயே இந்த கர்வ் இந்த மூணு பாயிண்ட்டுமே டச் ஆயிருக்கு. சோ இப்ப நார்மல் ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மைனஸ் 6ங்கிறத எக்ஸ் பாயிண்ட்டும் 8ங்கிறத ஒய் அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சேம் இதே தான். இந்த ஒரு கர்வை பார்த்து அதுல வந்து இந்த கிராஃப் மாதிரியே தான் இந்த பாயிண்ட் வந்து டச் ஆகுது. அப்போ மைனஸ் 6ங்கிறது எக்ஸ், 8ங்கிறது ஒய்யோட வேல்யூ. அப்போ இதுல நம்ம இந்த equationல வந்துட்டு அப்ளை பண்ணலாம். yக்கு பதிலா 8, yனா 8 equal to a, xனா minus 6, xோட வேல்யூ minus 6, 6 the whole square plus b, xனா minus 6 plus c. இது 8 equal to 6 squareனா 36a minus 6b plus c. இந்த equationனை ரைட் பண்ணலாம் எப்படி? 36a minus 6b plus c equal to 8. நம்மளுக்கு இப்போ ஒரு equation கிடைச்சிச்சு. இது வந்து இதுல நம்ம என்ன பாயிண்ட் அப்ளை பண்ணிருக்கோம்? பாயிண்ட் minus 6, 8. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் டச் ஆகுது minus 2, minus 12 செகண்ட் பாயிண்ட். அதே அந்த பாத்ல தான் டச் ஆகுது. சோ அப்ப இந்த பாயிண்ட் நம்ம இந்த equationல அப்ளை பண்ணும்போது yக்குனா minus 12 a, x ஓட வேல்யூ minus 2 the whole square plus b, x na minus 2 plus c. minus 12 equal to minus 2 square na 4, 4a minus 2b plus c. இந்த equation ரைட் பண்ணலாம். 4a minus 2b plus c equal to minus 12. செகண்ட் equation கிடைச்சிச்சு. third point through the point, third point 3, 8, point 3, 8. சேம் நம்ம இந்த equationல அப்ளை பண்ணலாம். y இது வந்து x, இது y. so y வந்துட்டு 8 equal to a, x க்கு வந்துட்டு 3 square plus b, x னா 3 plus c equal to 8, 3 square னா 9, 9a plus 3b plus c. இந்த equation ரைட் பண்ணலாம். 9a plus 3b plus c equal to 8. இது third equation. இப்ப நம்மளுக்கு 3 equation கிடைச்சிச்சு. நம்ம இந்த 3 equationல இருந்து இந்த 3 equation மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல நம்ம ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து a யோட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் b யோட கோஎஃபிஷியன்ட், நெக்ஸ்ட் c யோட கோஎஃபிஷியன்ட் ரைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் equationல இருந்து a யோட கோஎஃபிஷியன்ட் 36, b யோட கோஎஃபிஷியன்ட் -6, c யோட கோஎஃபிஷியன்ட் 1. செகண்ட் equation a யோட கோஎஃபிஷியன்ட் 4, b னா -2, c க்கு 1. third equation a யோட coefficient 9, b க்கு 3, c க்கு 1. a, b, c equal to constant values 8 minus 12, 8. இது நம்ம a, இது x, இது b ன்னு கன்சிடர் பண்ணலாம். a, x, b. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். சோ ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ்
augmented matrix னா A, B. A, B நம்ம ரெண்டு A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். இது மூணு காலம் 1, காலம் 2, காலம் 3 மூணு காலம் இருக்கு. இதே மாதிரி நாலாவது காலமும் ஜாயின் பண்ணணும். ஸோ அதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி ரைட் பண்ணலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 36 minus 6 1 4 1 B மேட்ரிக்ஸ். இது வந்து A மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து B மேட்ரிக்ஸ். இதை கூட ஜாயின் பண்ணி ரைட் பண்ணணும். 8 minus 12 8. இப்ப நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. இந்த A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல இருந்து மெயின் டயகனல் எலிமெண்ட்க்கு கீழே இருக்கிற எலிமெண்ட் நம்ம வந்து 0 பண்ணணும். இதோட டயகனல் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் தான் டயகனல் எலிமெண்ட். இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற இந்த மூணு எலிமெண்ட்டையும் நம்ம வந்து 0 பண்ணணும். எக்ஸலன்ட் ஃபார்ம் ரோ டிடக்ஷன் மெத்தட்ல பண்றது மாதிரி எக்ஸலன்ட் ஃபார்ம்ல நம்ம இந்த மூணு எலிமெண்ட்டையும் 0 பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். இங்க வந்து 36 இருக்கு, இங்க வந்துட்டு 4 இருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுதான் ஹையர் வேல்யூ. ஸோ ஹையர் வேல்யூ மைனஸ் லோவர் கம்மியா இருக்கிற வேல்யூ தான் மைனஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஈக்குவலன்ட் சிம்பிள் தான் போடுறது. ஈக்குவலன்ட் பண்ணும்போது இந்த சிம்பிள் தான் போடணும், ஈக்குவல் டு போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம அப்படியே ரைட் பண்ணலாம். 36 minus 6 1 8. இப்ப நம்மளுக்கு இந்த R2ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இது வந்து 0 ஆகணும். இந்த எலிமெண்ட் 0 ஆகிறதுக்காக என்ன பண்ணலாம்னா, R2 எப்படி சேஞ்ச் ஆகும்னா, R1 மைனஸ் இங்க 4 இருக்கு, 9 டைம்ஸ் 9 R2. R1 இந்த R1 மைனஸ் 9 ஆல இந்த R2 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 9 ஆல R2 மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். ஸோ ரஃப் கால்குலேஷன் இங்க ரைட் பண்றேன். 36 minus 6 1 8. இந்த R2 மைனஸ் 9 ஆல மல்டிப்ளை பண்ணும். R2 மைனஸ் 9 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4 into minus 9 minus 36 minus 9 into minus 2 18. இங்க minus 9 minus 9 into minus 12 இருக்கு. So 108. ரெண்டையும் நம்ம வந்துட்டு பிளஸ் பண்ணலாம். பிளஸ் பண்ணும்போது 0 ஆயிடும். இங்க 12 minus 8 116. So இதை வந்துட்டு நம்ம வந்து R2 ரைட் பண்ணலாம். 0 12 minus 8 116. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் இப்ப 0 ஆயிடுச்சு. நீ இந்த எலிமெண்ட் 0 ஆகணும். இந்த எலிமெண்ட் 0 வருது. இங்க 9 இருக்கு, இங்க 36 இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா, R3 எப்படி சேஞ்ச் ஆகும்னா, R1 மைனஸ் 4 R3. இந்த R3 வந்து மைனஸ் 4 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணி R1 கூட பிளஸ் பண்ணா நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். சோ ரஃப் கால்குலேஷனுக்கு R1 அப்படியே ரைட் பண்ணலாம். 36 minus 6 1 8. இந்த R3 minus 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். minus 4 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது minus 36 minus 12 வந்து minus 4 இங்க வந்து minus 32 பிளஸ் பண்ணும்போது 0 minus 18 இங்க வந்துட்டு minus 3 minus 32 8 minus 24. So இதை நம்ம இங்க ரைட் பண்ணலாம். 0 minus 18 minus 3 minus 24. இப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த எலிமெண்ட் 0 பண்ணணும். ஆனா இந்த எலிமெண்ட் வந்து டைரக்டா நம்ம இந்த எலிமெண்ட் பேஸ் பண்ணி 0 பண்ண முடியாது. சோ அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த R2 பாருங்க. R2 எல்லாமே ஈச் எலிமெண்ட் நம்ம 4 ஆல டிவைட் பண்ண முடியும். சோ R2 ஃபுல்லா நம்ம 4 ஆல டிவைட் பண்ணலாம். R3 பாருங்க. R3 இங்க 3, இந்த 3 ஆல வந்துட்டு இங்க எல்லாத்துலயும் மைனஸும் இருக்கு. சோ minus 3 ஆல இந்த R3 ஃபுல்லா நம்ம டிவைட் பண்ணலாம். நம்ம டைரக்டா இந்த எலிமெண்ட் நம்ம 0 பண்றதுக்கு ப்ராசஸ் அப்ளை பண்றதுனா கொஞ்சம் கஷ்டம். சோ அதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணலாம். செகண்ட் ரோல என்ன பண்றோம்னா, செகண்ட் ரோ R2 டிவைடட் பை 4 ஆல நம்ம டிவைட் பண்றோம். 4 ஆல டிவைட் பண்ணுவோம். இங்க 0 12 டிவைடட் பை 4 12 டிவைடட் பை 4னா 3 minus 8 டிவைடட் பை 4னா
minus 2, 116 divided by 4, 116 divided by 4 னா உங்களுக்கு 29. so R2 ஃபுல்லா 4 ஆல டிவைட் பண்ணணும். R3 வந்து R3 divided by 3 minus 3 ஆல R3 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். minus 3. so minus 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன ஆயிடும்? இங்க வந்து 6, இங்க minus 3 னா 1 ஆயிடும். minus 24 divided by minus 3 னா 8. so நம்ம next வந்து என்ன பண்ணனும்னா இங்க வந்து 6 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணனும்? ஜஸ்ட் நம்ம -2 ஆல R2 மல்டிப்ளை பண்ணாலே -2 into 3 -6 ஆயிடும். நம்மளுக்கு ஈஸியா இந்த எலிமெண்ட் 0 பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணலாம். 36 -6 18. செகண்ட் ரோல அப்படியே எந்த சேஞ்சஸும் கிடையாது. 0 3 -2 29. தேர்ட் ரோ எப்படி சேஞ்ச் ஆகும்னா R3 minus 2 R2. இந்த R2 -2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். R3 அப்படி ரைட் பண்ணலாம். 0 6 1 8. R2 -2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0, இங்க -6 minus plus 2 2s are 4. 29 into -2, 29 into -2 னா -58. next நம்ம இத ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 0 0, இங்க 5, 8 -58 னா -50. so இது எப்படிங்க ரைட் பண்ணலாம்? 0 0 5 -50. so நம்ம எக்ஸலன்ட் ஃபார்ம் இந்த மூணு எலிமெண்ட் 0 பண்ணியாச்சு. so நம்ம ஈக்குவலன்ட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணலாம். இதுல இருந்து இப்போ வந்துட்டு இது வந்து ஃபுல்லா ஏயோட கோஎஃபிஷியன்ட் நம்ம இங்க வந்து ஏபிசின்னு தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஏபிசி நம்ம ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணலாம். இது ஏயோட கோஎஃபிஷியன்ட், இது பியோட கோஎஃபிஷியன்ட், இது சியோட கோஎஃபிஷியன்ட், இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணலாம். நம்ம வந்து எக்ஸலன்ட் ஃபார்ம்ல இங்க 3 இதுவும் நம்ம 0 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த ப்ராசஸும் பண்ண வேணாம், ஈக்குவலன்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ணணும். இப்போ 36a minus 6b plus c equal to 8. இது வந்து first equation. second equation x 0. so a வந்து 0. இப்போ 3b minus 2c equal to 29. second equation. third equation என்ன? 5c equal to -50. இது வந்து third equation. இப்போ நம்ம இந்த equationல இருந்து ABCயோட values find out பண்ணணும். third equationல இருந்து c equal to -50 divided by 5 equal to -10. c வந்து -10. இந்த -10 வந்து நம்ம இந்த செகண்ட் equationல அப்ளை பண்ணலாம். செகண்ட் equationல அப்ளை பண்ணும்போது b யோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ செகண்ட் equation 3b minus 2 into c யோட வேல்யூ -10. c யோட வேல்யூ -10. தேர்ட் equationல 3b minus 2 c யோட வேல்யூ -10 equal to 29. 3b minus plus ஆயிடும் plus 20 equal to 29. so 3b equal to 29 minus 20. 3b equal to இங்க என்ன வரும்? 29 minus 29. b equal to 9 divided by 3 equal to 3. இதை கேன்சல் பண்ணுவோம். 3b equal to 3. b equal to 3. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்ல இந்த c யோட வேல்யூவோ a யோட வேல்யூவோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல நம்ம அப்ளை பண்ணலாம். 36a minus 6 b யோட வேல்யூ 3 plus c யோட வேல்யூ -10 equal to 8. 36a minus 6 into 3 18 minus 10 equal to 8. 36a minus 29 equal to 8. sorry இது -18 -10 -28 -28 equal to 8. so 36a equal to 8 -28 இந்த பக்கம் போகும்போது +28 ஆயிடும். so 36a equal to 28 plus 8 36. a equal to
36 divided by 36 equal to 1. இப்போ a equal to 1 நம்ம வந்து therefore ABC யோட values find out பண்ணியாச்சு. Therefore a equal to 1, b equal to 3, c equal to minus 10. நம்ம இப்போ ABC யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம அப்ளை பண்ணணும். கிவன் ஈக்குவேஷன் y equal to கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் 7,60 இல்லை அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த கொஸ்டினில் நம்ம ஏபிசியோட வேல்யூவை கிவன் இந்த ஈக்குவேஷனில் ஏபிசியோட வேல்யூவை அப்ளை பண்ணணும். y equal to equation is y equal to ax square plus bx plus c equation. இந்த equationல abc யோட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணுவோம். y equal to a யோட வேல்யூ 1x square plus b யோட வேல்யூ 3x plus c யோட வேல்யூ minus 10 equal to y equal to x square plus 3x minus 10. இப்போ நம்ம இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, பாயிண்ட் 7,60. இந்த பாயிண்ட் 7.7,60. இந்த 7,60 இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணனும். இதுல வந்து இது x ஓட வேல்யூ, இது y, இது x, இது y. இந்த பாயிண்ட் அந்த கர்வ்லயே டச் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தான் அவங்க வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து அந்த கர்வ் அந்த பாதையிலே வந்து மீட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த equationல y-னா 60 equal to x-னா x-ஓட வேல்யூ 7 ஸ்கொயரு ப்ளஸ் 3 x-ஓட வேல்யூ 7 minus 10 equal to 60. 7 into 7 49 plus 21 minus 10. 60 equal to 49 plus 21 50 70 minus 10. So 60 equal to 60. 60 equal to 60. 60 equal to 60 வந்திருக்கிறதுனால அந்த பர்சன் வந்துட்டு அந்த கார்விலேயே அந்த பாதை அவங்க போகிற பாதையிலேயே அவங்களோட ஃப்ரெண்டையும் மீட் பண்ண முடியாதுன்னா 60 equal to 60 சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து ஃப்ரெண்ட் அந்த பாதையில் அவங்க போயிட்டுருக்க அந்த பாதையிலேயே மீட் பண்ண முடியும். ஸோ நம்ம லாஸ்ட் ஆன்சராக ரைட் பண்ணணும். He will meet his friend at point 7,60. கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த பாயிண்ட் 7,60ல அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்க 60 equal to 60 அந்த பாயிண்ட் 60 சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கிறதுனால அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை அந்த பாதையிலேயே மீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.